எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு IQOO Z6 லைட்டை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து 16,000 3,000 ரூபாய் ஆஃபரில் இருக்குது. லான்ச் ஆஃபரு முந்தானே தான் லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு கைக்கு வந்துச்சு 3,000 ரூபாய் ஆஃபர். அது இல்லாமல் கிரெடிட் கார்டில் ஒரு 1,000 ரூபாய் ஆஃபர். ஸோ 12,000 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. நீங்கள் இனிமேல் வாங்கினீங்கன்னா அது 16,000 ரூபாய். இதுக்கு முன்னாடி நார்மல் வெர்ஷன் இருந்துச்சு, அதுவும் வந்து 17,000 ரூபாய். இது வந்து லைட் வெர்ஷன். இதில் வந்து ப்ராசஸர் மட்டும் மாற்றிருக்காங்க. வேர்ல்ட்ஸு ஃபஸ்ட்டு ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் 4 Gen 1 அப்படின்ட்டு இருக்கு. அது என்ன ப்ராசஸர் அப்படின்றது தெரியலை. பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கப்புறம் நமக்கு வந்து பேக் கேஸ் வந்துருச்சு. டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸு, ஃப்ளெக்சிபிள், நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க இது கூட. அப்புறம் குயிக் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. உள்ளார வச்சிடலாம். வச்சுருக்கேன். மொபைல் கூட நமக்கு வந்து அடாப்டர் கிடையாது. இப்போ வர மொபைல் எதுக்குமே அடாப்டர் கிடையாது. டைப் சி கொடுத்துருக்காங்க. டைப் சி ஒரு பக்கம் USB, இன்னொரு பக்கம் டைப் சி. அது மட்டும் இல்லாமல் சிம் கார்டு எடுக்கிற இந்த பின்னு கொடுத்துருக்காங்க. IQOO 5G. இதில் உள்ள 2 சிம் கார்டுமே 5G சப்போர்ட் பண்ணுது. பாக்ஸ் கூட வந்த சார்ஜிங் கேபிளை ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல மெட்டீரியலாக இருக்குது, லென்த்தும் நல்லாவே இருக்குது. நான் இது போதாது அப்படின்னு ஷாமியில் 25 ஃபாஸ்ட் சார்ஜிங் காம்போவும் வாங்கிட்டேன். அது கூட உங்களுக்கு அடாப்டர் அப்புறம் கேபிள் வந்துடும். ஸோ 22.5 வாட்ஸ் அடாப்டர். கிட்டத்தட்ட ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. ஜாமை சார்ஜரோட வந்து கேபிள் வந்து 1 மீட்டர் வரைக்கும் இருந்துச்சு. காப்பி பண்ணிக்கிறேன். பழைய ஆண்ட்ராய்ட்லேருந்து புது ஆண்ட்ராய்டுக்கு எல்லா ஃபைல்ஸும் காப்பி பண்ணிட்டேன். இது உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்பாக்சிங் செஞ்சாச்சு. அடுத்து ஸ்ட்ரீமும் செஞ்சு பார்த்தோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. கேப்சரும் பண்ணியாச்சு. 120 ஹெர்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்த்தாச்சு. மான்ஸ்டர் மோடுன்னு செக் பண்ணியாச்சு. மான்ஸ்டர் மோடு அப்படின்னு ஒன்று இருக்குது. விளையாடியே பல யுகம் ஆகுது. ஆனா Targets in sight. Enemy down. Changing mag. Cover me. Enemy contact. Enemy down. Targets in sight. Reloading. Changing mag. Contact with enemy. ஸோ இது வந்து ஸ்ட்ரீம் பண்ண ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. குவாலிட்டி 1080p டைரக்டாக ஸ்ட்ரீம் பண்ணது. ப்ரைவேட்டில் இருக்குது. இதை வந்து அன்லாக் பண்ணி விட்டுறேன். எல்லாரும் பார்க்கலாம் ஃபுட்டேஜ் டைரக்டாக. ரெக்கார்டு பண்ணுறதை விட ஸ்ட்ரீம் பண்ணுறப்ப குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. ஸ்மூத்தாகவும் இருக்குது பாருங்கள். ஃபாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுறப்ப இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை. அடுத்து கேமரா செக் பண்ணிடலாம். கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதில் நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. கேமராவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைவ் ஃபோட்டோ, பனோராமா, 50 MP, ஸ்லோமோ அப்படின்னு. இதெல்லாம் வந்து கேமராவில் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள். எல்லாமே செக் பண்ணியாச்சு. கடைசியாக நம்மளோட முக்கியமான செக் ஒன்று மறந்தாச்சு. அது வந்து வீடியோ குவாலிட்டியில் ஆடியோவும் எப்படி இருக்குது அப்படின்றது. இது வந்து ஃப்ரண்ட் கேமில் இப்போ கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போர்ட்ரேட் மோடு லேண்ட்ஸ்கேப்லேயும் கேப்சர் பண்ணிக்குவோம்.
ஸோ வீலாகுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு குவாலிட்டி பார்த்துக்கோங்க. மைக்கு ஆடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே தான், நாட் பேட். 12,000 ரூபாய்க்கு 50,000 ரூபா மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்ம கேட்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் வந்து IQOO Z6 லைட்டில் தான் கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் கேமில். மொத்தமாக இந்த மொபைல் வந்து இப்போ வந்து 14,000 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து பெஸ்ட் மொபைல். ஆண்ட்ராய்டு வரைக்கும் ஒரு 5 ஆண்ட்ராய்டு பார்த்துருக்கேன். இந்த மொபைல் வந்து பெஸ்ட் மொபைல். கேமிங்க்கு பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு லேகும் இல்லை. கேமரா குவாலிட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆடியோவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ரேட்டுக்கு. கண்டிப்பாக வந்து உங்களோட பட்ஜெட் 15,000 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மொபைல் வாங்கிக்கோங்க, நல்லாவே இருக்குது. வாட்ஸ்அப் காலில் மட்டும் உங்களோட வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் மோசமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாட்ஸ்அப் வந்து அவங்களுக்கு தான் பார்க்குறதுக்கு மோசமாக இருக்கும், உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோ அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இதோ பார்த்துக்கோங்க. நான் காமிச்ச ஃபோட்டோலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவும் அருமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மொபைலை வந்து நீங்கள் வாங்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பை, டேக் கேர்.